டவுட்டுக்கு நார்கிட்டமா சொன்னீங்க? டவுட்டுக்கு எல்லாத்துக்கிட்டயுமே சொன்னா அவங்க கூடவே இருந்தங்காட்டி போலீஸ் ஆபீசர்ஸ் யாராச்சும் சொன்னீங்களா? எல்லா போலீஸ் ஆபீசர் இருந்தாங்க, 2 லேடி இருந்தாங்க, அவங்க வந்திருந்தாங்க. அவங்க டவுட் கேட்டாங்க. அப்ப நான் இருந்தேன்னு சொன்னா லேடி உடம்பேங்கறீங்களாக்கா? யாருங்க அந்த லேடி? யாரு? கார்த்திகனோட அவரே 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்க சார். அந்த லேடிக்கு இதுல வந்து உடம்பு இருக்குங்கறீங்களா? ஆமாங்க சார். என்ன ப்ளே பண்ணிருக்காங்க? ஏன்னா அவங்க தான் சார் டைவர்ட் பண்ணி விட்டது. அவனும் அந்த பொம்பளை அந்த லேடியுமே மோகனுங்கிறவங்க டைவர்ட் பண்ணி விட்டதுங்களா என்னன்னு சொல்லிட்டு குழந்தை இதுலதான் போச்சு, ஸ்கூட்டில தான் போச்சு, ப்ளூ கலர் ஸ்கூட்டில தான் போச்சு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் போறது வருது இப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்து போலீஸார் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை எனக்கு அது வந்து அவங்களுக்கு பெரிய நன்றி நான் சொல்றேன். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் போலீஸ்ல சொன்னீங்களா? அதாவது அந்த அந்த பெண்ணும் எங்களை வந்து டைவர்ட் பண்ணாங்கன்ற சொன்னீங்க? அவங்களுக்கு சொல்லியாச்சு சார், எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் விசாரிச்சாங்க. நானும் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களும் அரசுல தான் இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க. அவங்க பேர் அந்த லேடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பேர் எனக்கு ஆமாங்க சார், அவங்களே லேடி பேர் என்ன? பேர் சரியா தெரியாது. 2வது பூக்காரங்க வந்தா எனக்கு தெரியாது, பேர்ல சரியா தெரியாது. அதான் 10 நாளே காலி பண்ணிட்டாங்க. போலீஸ்ல அவங்களும் உள்ளதா இருக்காங்க சார். எங்கிட்ட அப்படியே சொல்லிருக்காங்க. ஆனா உள்ளதான் இருக்காங்க. அவங்களும் யார் உங்களுக்கு அப்படி சொன்னாங்க? லேடி மட்டும் நாங்க போறதெல்லாம் பாத்துட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவளே அடிச்சிருக்காங்க, ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. அடிச்சுதான் உள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப உங்களுடைய சந்தேகம் வந்து அவங்களையும் கைது பண்ணுவீங்களா? அப்படி இல்லைங்க சார். இப்ப அவசரமா கொண்டு போய் பாப்பாவோட சம்மதமே இல்லாம எங்க இவ்வளவு தூரம் 3 நாளா நாங்க 2 நாளா போராடிட்டு இருக்கோம் சார். சோ போராடி எங்களுக்கு என்ன நியாயம் சார்? கடைசி நேரத்துல நாங்க பாப்பாவை பாக்க அவ்வளவு கஷ்டப்படி நாங்க போராடணும் சார். ரோட்ல உட்கார்ந்து ஏன் எரிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் சார். எதுக்கு அவசரமா போகணும், எதுக்குன்னு கேட்காதீங்க. இந்த சந்தேகம் இருக்கு. இல்ல சார், அங்கிருந்த அந்த ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் பெருசாக கூடாது, சீக்கிரமா இது முடியணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களான்னு என்னன்னு தெரியலைங்க சார். சோ ஏன் புதைச்சிருக்க கூடாது? நம்மளுக்கு வந்துட்டு நீதி கிடைக்கிறக்காண்டி நம்ம வந்துட்டு போராடிட்டு இருக்கோம். சோ நாளைக்கு ஏதாவது டேட்டா பாப்பாவோட தேவைப்படுதா நம்ம அந்த உடலை எடுத்து நம்ம பாக்கலாம். அப்ப இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்தை என்ன பண்ணிருக்கணும்? ப்ராப்பரா புதைச்சிருந்திருக்கணும் சார். இப்ப ஏன் இவ்வளவு அவசரமா போய் எரிச்சாங்க? அதுலதான் சார் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இவர் வந்து உங்ககிட்ட பேட்டி கேட்க வந்தாரு. அப்ப நீங்க பேச மாட்டேன்னு மறுத்துட்டீங்க. அப்பவே நீங்க உங்கள்ட்ட கையெழுத்து போடல, நாங்க விருப்பம் நீங்க சொல்லிருக்கல, உங்ககிட்ட தான். ஆமா சார். நீங்க பேச மாட்டேன்னு மறுத்தீங்க. பேச மாட்டேன்லாம் யார்கிட்டயும் மறக்கல சார். எல்லாம் இல்ல சார், எங்களை எல்லாமே வந்துட்டு இந்த பக்கம் பேரிகேட் வச்சு இது பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றது? நெக்ஸ்ட் என்ன பண்றது? பாப்பாவை பிடிக்கணுமே, என்ன பண்றது? எங்க சைடுல ஒருத்தருமே அந்த பக்கம் இல்லைங்க சார். எங்க அவரோட சைடுல எல்லாரும் போயிட்டாங்க. அந்த சைடுல கடைசியா நான் ஒன்னு கேட்டேன். நீங்க வந்து அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இப்ப உடல் வாங்க சம்மதிச்சிட்டீங்களா? அடுத்து ஏதாவது இல்ல மறுக்கிறீங்களான்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எங்களுக்கு வேற ஒண்ணுக்கு முடியலைங்க, இதுக்கு மேல ஒண்ணு முடியல, பாடி வாங்க சம்மதிச்சிட்டோம்னு போராடுறது ஒரு தலைபட்சமாவே போயிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் சார்? நான் சம்மதம் சொன்னீங்க இல்லையா? சம்மதம் நான் சொல்லல சார். ஒருதலை பட்சம்னா யாரு ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்க? ஒருதலை பட்சம்னா வந்துட்டு அந்த விஷயத்த சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அப்பா கிட்ட அவங்களுக்கு அங்க இருந்து எல்லா அபிஷியல்ஸ்க்குமே தெரியும் சார், அம்மாக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு தெரியும். அப்ப அங்க இருந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பரா கைட் பண்ணிருக்கணும், 2 பேத்தையும் கூப்பிட்டு பேசி கைட் பண்ணிருக்கணும். அப்படி அம்மாவுக்கு விருப்பம் இல்லையா, ஏன் விருப்பம் இல்ல, என்ன ஏது, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேத்துக்கிட்டயுமே இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணிருக்கணும் சார். அங்கிருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓ அம்மாக்கு சம்மதம் இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி சைன் வாங்கி கொண்டு போய் அவசரமா எரிச்சிட்டாங்க சார். அவங்க சைடுல தான் சார் முடிவெடுத்தாங்க. நீங்க சொல்றதுபடி பார்த்தா வந்து காவல்துறையா அரசு அதிகாரிகள் சரியான முறையில வந்து அணுகுமுறை செய்யல, அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி. அவங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லல சார், அவங்க கைட் பண்ணி இருந்திருக்காங்க. வார்த்தை 2 நாளா எங்களோட சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க சார். அங்க இருந்த எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸுமே சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. இந்த லாஸ்ட் 1 ஹவர்ல நாங்க பாடி வாங்க மாட்டோம், எங்களுக்கு வந்து சிஎம் சார் வந்து ஒரு உறுதி சொல்லணும், இந்த மாதிரி எங்களுக்கு நீதி உடனடியா அவங்க மேல அதிகபட்ச தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அது வந்து எங்களுக்கு வந்து அபிஷியலா அவர் சொல்லணும், அப்பதான் நாங்க பாடி எடுப்போம்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். அது அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த 1 ஹவர்ல நாங்க கன்வின்ஸ் ஆகாதனால திடீர்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு எல்லாம் பேசி அவசரமா பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க சார். அவர் கடைசியா போகும்போது சொன்னது என்னன்னா, இவங்க கிட்ட கையெழுத்து போட்டுடலான்ற மாதிரி. அவரு நான் 3rd பர்சன் தான், பட் எம்வியூல என்னன்னா கடைசியா அவருக்கு கிடைக்கிறதும் கிடைக்க விடாம பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு சார். கிடைக்கிறதையும் கிடைக்க விடாம இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரு சார். அந்த கிடைக்கிறதும் கிடைக்க விடாம பண்ணிடாதீங்கன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தான்?
இதுக்கப்புறம் தான் இவங்க நாங்க 2 பேரும் பாப்பாக்கு நீதி வேணும்னு சொல்லி நாங்க நினைச்சதெல்லாம் போராடிட்டு அவர் அப்படியே குழந்தை எடுத்துட்டு போனது இதுக்கப்புறம் தான் நடந்தது. இதுதான் சார் அவர் உங்க கடைசி ரெண்டு பேருக்கு எந்த சொல்லிட்டு விதமான கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். ஆனா ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க வந்து கணவன் மனைவிக்கு இடையில ஏதோ பிரச்சனை பிரிஞ்சிருந்தோம். கூட தொடர்புன்னு சொல்லி பிரிஞ்சிருந்தது. ஸ்டேஷன்ல அப்ப வந்து பிரச்சனையாச்சுங்க சார். பிரச்சனையாகி அப்புறம் வந்து நான் சைனால நாங்க வச்சு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பிரச்சனையாகி என்னாச்சுன்னா நான் பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் பெரியமா வீட்டுல நான் வந்து கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் அவரே நீ தேடி வந்தாரு. சண்டை வரதான் இல்ல, அவர் யாரு? அவர் வந்து ஒரு டிரைவர் தான் சார். பக்கத்து வீட்டுல குடியிருந்தாங்க. ஒரு நிமிஷம் சார். நீ 2 நாள் உங்க பேச்சு தான் கேட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் அவங்க பேசுறீங்க, விடுங்களேன். சொல்லுங்க. இப்படி கேட்டா இப்ப என்னங்க சார்? இப்ப நாங்க வந்து இப்ப வந்து அதெல்லாம் தேவையில்லாத எதுக்கு சார் பேசணும்? எதுக்கு பண்ணணும்? அந்த கார்த்திகோட உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது. அந்த ஒரு இது கவுத்தினால்தான் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட வந்து இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சைன் பாத்தீங்களா சார்? இப்ப நான் சைன் நான் போட மாட்டேன்னு நான் சொன்னதுக்கும் அடுத்த கனெக்ட் பண்றதுக்கும் பாருங்க. இதெல்லாம் நான் இப்படி பேசினா என்ன சொல்றது? குழந்தைய உங்ககிட்ட கொடுக்காததுக்கும் உங்களை விட்டு குழந்தைய தகனம் பண்ணதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. அதுதான் கேட்கிறேன். என்ன தொடர்பு இருக்கு? நீங்க தெளிவா கேட்டது எனக்கு தெரியும். இன்னொருத்தர் கூட ஏற்கனவே தொடர்புல இருந்து அவர் கூட போயிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் தெரியுங்க சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து இத்தனை நாளுங்களா ஒத்துமையா இருக்கும்போது அப்ப நான் நல்லவளா? இப்ப அதை சொல்றாங்க சார். 3 வருஷம் முன்னாடி நடந்தது. இப்ப எதுக்கு நீ பேசணும் தான் நான் கேக்குறது. எல்லாத்துக்குமே தெரியும். அது ஸ்டேஷன்லயும் கேட்டாங்கன்னா அது ஸ்டேஷன்ல நான் சொல்லியாச்சு, இன்ஃபார்மும் நான் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு அதை பேசணும்? அதை தான் நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து குழந்தைய பிரிச்சு வைக்கிறதுக்கு இது ஒரு சாக்காடா? நான் கேக்குறது இது ஒரு காரணமா? உள்ளதான் போயிருச்சு. நீங்க தவறா நினைக்கிறீங்களா? இந்த கேள்விகள் நாங்களா கேட்கல, அவங்க சொன்ன குற்றச்சாட்டு முன்னாடி நடந்தது சார். இப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒற்றுமையா சார். இத்தனை வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் நல்லா இருந்தது. இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பையனை புடிங்கி வைக்கிறதுக்கு வேண்டி இது ஒரு சாக்காடா? நான் கேக்குறது பண்ணும்போதே தெரியும் அவங்க எல்லாம் ஒட்டுக்காத இருந்தாங்க. நீங்க 2 நாளா பாத்துருப்பீங்க. ஒரு வேலை உட்கார்ந்தாரு, எங்க கூட வேலை நின்னாரு, எல்லாம் பண்ணினாரு. அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்க, அப்படியே மாறிட்டாரு. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? வந்தாங்க, அப்ப மாறினாரு. சரி இல்ல கிடைக்கிறது அவரு கூட்டி வைக்கிறாரா இல்லையா சார்? அவங்க வீட்டுல பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் சார் அவர் போனார். நாங்க நீதி வேணும், எங்களுக்கு பாப்பாவை புதைக்கணும், அதுதான் எங்களோட கோரிக்கை. ஆனா எரிச்சிட்டாங்க சார். சார் அதுதான் சார் இருந்தாரு. அவரு கூடவேதான் சார் இருந்தாரு. நேத்து கரெக்டா ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி 2 ஹவரோ 1 ஹவருக்கு முன்னாடி போனவர் தான். அவங்க சொந்தக்காரங்களா கொஞ்சம் ஊர்ல இதெல்லாம் வந்தாங்க நிறைய பேரு. அங்க போய் நின்னவர் தான். அதுக்கப்புறம் எங்க சைடு அவர் வரவே இல்லை. நான் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. எப்பவோ முடிஞ்சு போனது. இப்ப இத்தனை வருஷம் வாழ்ந்தது, 4 வருஷமா வாழ்ந்தது. கல்யாணமாயி 13 வருஷம் ஆச்சுங்க சார். 13 வருஷத்துல 1 வருஷம் பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா ஒட்டுக்கா இருக்கேன். இப்ப எப்பவோ நடந்தது, இப்ப எதுக்கு பேசணும்? நான் கேட்கறது அதுதான். இப்ப என்னோட குழந்தைக்கு நான் நீதி வேணும்னு நான் கேட்கும் போது இத்தனைனா மறுக்கிறாங்க. சரிங்களா? நான் கேட்கறது நியாயத்துக்கு எல்லாம் மறுத்து அவங்க ஒரு சாக்காடு கொண்டு வராங்கன்னா எதுக்கு கொண்டு வரணும்? ஏதோ மறைக்க போறாங்க. நேத்து நீங்க பாடி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதமா நின்று இருந்த நேரத்துல உங்களை கூப்பிட்டு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஒரு சிலர் பேசினாங்க இல்லையா? அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து சைலண்ட் சொன்னாருன்னா கிடைக்கிறது கிடைக்கும், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? யார் சொன்னா? அவங்க அப்பா சார். சரி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். அதுக்கப்புறம் நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? சைலண்ட் ஆகல சார். நானு அதுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆயிட்டீங்க? அதுக்கப்புறம் நான் சைலண்ட் ஆகல சார். அதுக்கப்புறம் யாருமே பிரஸ் எல்லாம் யாருமே இல்லீங்களே சார் அங்க. நாங்க தான் உங்ககிட்ட கேட்டமேமா சார். அதுக்கப்புறம் நான் என்னங்க சார் பேசுறது வந்து நாங்க எல்லாம் உடனே பாப்பாவை வந்து புதைக்கணும், எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா அவங்களை பார்க்க போனோம் சார்.